பேங்க்ல இருக்கக்கூடிய சில ஹை செக்யூரிட்டி லாக்கர் சிஸ்டம்க்கு கீஸ் வந்து சில டைப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில ரொம்ப அல்ட்ரா ஹை செக்யூரிட்டினா 2 கீ இருக்கும். நம்ம பேங்க் மேனேஜர் கிட்ட ஒரு கீ இருக்கும். கஸ்டமர் கிட்ட ஒரு கீ இருக்கும். 2 கீயும் இன்சர்ட் பண்ணா தான் அந்த லாக்கர் ஓப்பன் ஆகும். கேட்ஸ் மாதிரி 2மே தேவைப்படும். சில ஒரு மீடியம் செக்யூரிட்டி நம்ம கோல்டு ஏதாவது வைக்கிறோம் அப்டின்னா 2 கீ இருக்கும். மேனேஜர் கிட்ட ஒரு கீ இருக்கும். கஸ்டமர் கிட்ட கீ ஒண்ணு இருக்கும். ஆனா 2ல எனி ஒன் ஏதாவது ஒரு கீ போட்டாலும் ஓப்பன் ஆகும். கேட்ஸ் மாதிரி. அம் அந்த கீஸ்லயே வந்து நம்ம அந்த கீய வந்து லாக்ல இன்சர்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டர்ன் பண்றப்போ ஓப்பன் ஆகும். அதே இத லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணா அந்த கீ லாக் ஆகும்ல. அதுதான் வந்து நெகேட் பண்ற மாதிரி நாட் ஆப்பரேட்டர். இதே மாதிரி கால்குலேஷன்ஸ் வந்து சி புரோகிராமிங்ல நம்ம பைனரி நம்பர்ஸ்க்கு பண்ணணும்னா பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பைனரி நம்பர்ஸ்ல. மேனிபுலேட் பிட்ஸ் இன் வேரியபிள்ஸ். ஓகே வேரியபிள்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா, அந்த எதுல ஆண்ட் ஆப்பரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னா 2 நம்பர்ஸ் இப்போ ஏ அண்ட் பின்னு குடுக்குறோம்னா, அப்போ அதுல என்ன வேல்யூ இருக்கோ அத வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பிட்வைஸ் ஆப்பரேஷன் நடக்கும். நார்மலா நம்ம லாஜிக்கல் ஆண்ட் ஆர் நாட் பார்த்திருப்போம். அதுல 2 ஆம்பர்சண்ட் இருக்கும். ஆனா இதுல சிங்கிள் ஆம்பர்சண்ட் தான் இருக்கும். ஸோ 2 இதுன்னா ரெகுலரா பண்ணக்கூடியது கம்பேரிசன் இதுக்கு. இந்த ஆண்ட் கேட் வந்து பைனரி டிஜிட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. இது காமனா இந்த எம்பெடட் சிஸ்டம், கிரிப்டோகிராஃபி இந்த என்கிரிப்ஷனுக்குலாம் காமனா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிரிப்ஷன், டேட்டாவ கம்ப்ரஸ் பண்றது, ஹேஷிங் பண்றது, இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி ஆண்ட் ஆப்பரேஷன் வந்து ஓகே 2 பிட்டும் 1ஆ இருந்தா தான் ஆன்சர் 1 இருக்கும். ஆனா ஆர் கேட்னா 2ல ஏதாச்சும் 1 இருந்தா கூட ஆன்சர் 1 வந்துடும். எக்ஸ்ஆர் கேட் வந்து 2 வேல்யூக்கு ட்ரூத் டேபிள் பார்த்தா தெரியும். 2மே ஆப்போசிட் வேல்யூ இருந்தா தான் அவுட்புட் வந்து 1 வரும். 2மே சேம் வேல்யூ இருந்தா ஈக்குவல் வரும். நாட் கேட்னா நம்ம என்ன இன்புட்ட குடுக்குறோம்னா, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபிளிப் ஆயி வரும். ரிவர்சிங். லெஃப்ட் ஷிஃப்ட்ங்கிறது பிட்ஸ வந்து ஜீரோஸ் டூ த ரைட். இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் இப்போ வந்து இது ஒரு பைனரி நம்பர்ன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் ஷிஃப்ட்னா வந்து ரைட் சைட் 0 ஆட் பண்ணக்கூடியது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணுவோம். ரைட் ஷிஃப்ட்னா வந்து ரைட் சைட்ல இருக்கிற பிட்ஸ ரிமூவ் பண்ணக்கூடியது. 100 அப்டின்னா, இங்க இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, A = 5, B = 3. A அண்ட் B அப்படின்னு சொல்லும்போது, இது சிங்கிள் ஆண்ட் தான் இருக்கு. ஸோ, இதுல பிட்வைஸ் ஆப்பரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். 2 ஆம்பர்சண்ட் இருந்துச்சுன்னா, 2மே ட்ரூ வேல்யூவா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணி 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஆனா இது வந்து பிட்வைஸ் அப்ப லாஜிக்கலா பைனரி நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ 5க்கு பைனரி வந்து 101, 3க்கு பைனரி 11 2யும் போடும். அப்ப கேட்டோட ட்ரூத் டேபிள் என்ன 2மே 1ஆ இருந்தா 1, 0 அண்ட் 1 அப்போ மல்டிப்ளிகேஷன் மாதிரி கேட்னா 0 இன்டூ 1 0, 1 இன்டூ 0 0, 0 இன்டூ 0 0. ஸோ இது 0001னா இதோட டெசிமல் வேல்யூ 1. இதுக்கு அவுட்புட் வந்து 1 ரிட்டர்ன் ஆகுது. கேட்னா சேம் வேல்யூ 5ம் 3க்கும் கேட் பெர்ஃபார்ம் ஆகும். கேட்னா 2மே 1 இருந்தா ஆன்சர் 1 வரும். 2ல ஏதாச்சும் 1 இருந்தா கூட வரும். 2மே 0 இருந்தா அவுட்புட் 0. ஸோ 111னா டெசிமல்ல நம்பர் 7. 7 வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் ஆகும். கேட்டுக்கு அதே மாதிரி 2மே ஆப்போசிட் வேல்யூ இருந்தா தான் ட்ரூத் டேபிள்ல 1 இருக்கும். 2மே சேம் வேல்யூ இருந்தா 0 தான் வரும். நாட் கேட் நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ, அத ஃபிளிப் பண்ற மாரி. ஏக்கு நெகேஷன் கண்டுபிடிக்கணும்னா, 5னா 101. இதோட நெகேஷன் எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா 0 1 0 1. இதுல வந்து நெகேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெகேஷன் ஏ அப்படின்ட்டு. நார்மலா வந்து பைனரிங்கிறப்போ 8 டிஜிட் தானே. 1 பைட் ஈக்குவல் டூ 8 பிட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிங்கிளான உள்ளதுக்கெல்லாம் வந்து நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்றப்போ 8 பிட் ரெப்ரசன்டேஷன்லயே பண்ணிக்கலாம். 0000 அப்போ 0101 இது 5க்கு. அதுக்கப்புறம் நம்ம நெகேஷன் கால்குலேட் பண்ணோம். இன்வெர்ஸ் 0101 இங்க 1111. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுல வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1 இருக்குது அப்டின்னா, இது வந்து ஒரு சைன்ட் இன்டிஜர் மாதிரி, சைன்ட் நம்பர்.
அப்போ இது வந்து -6 வரும். மைனஸ் நம்பர். இதுல வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா, அப்போ இது வந்து ஒரு சைன்ட் பைனரி நம்பர். அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ல அது டினோட் பண்ணும். எம்எஸ்பி வந்து 0 இருந்துச்சுன்னா, ரெகுலர் நம்பர். இப்போ 5 இப்போ இங்க வந்து எம்எஸ்பி 1 இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா, இது எப்படியும் ஒரு சைன்ட் நம்பரா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சைன் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணா 2ஸ் காம்ப்ளிமென்ட் கால்குலேட் பண்ணா தான் அதோட எக்ஸாக்ட் ஆன்ஸர் என்னன்னு தெரியும். 2ஸ் காம்ப்ளிமென்ட் எப்படி கால்குலேட் பண்றது? அது கூட 10 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட்ங்கிறது ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு ஒரு ஷிஃப்ட் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 101 வந்து லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி இங்க வந்து ஒரு 0 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பிட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு, எண்ட்ல 0 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தா 1010னா 10 அப்படின்ட்டு டினோட் பண்ணியாச்சு. இதுவே ரைட் ஷிஃப்ட்னா ரைட் சைடு புஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைம்ல பார்த்தாலும் லெஃப்ட் சைடு புஷ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல ஒரு 0 போட்டிருப்போம். ஆனா ரைட் சைடுங்கிறப்போ ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல ஒரு 0 அப்போ இந்த 0 ஷிஃப்ட் ஆகி அந்த எண்டுக்கு போயிருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட்னா இந்த கார்னர்ல இருக்கிற 0 வந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்திருக்கும். இதெல்லாம் உல்டாவா போயிருக்கும். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ்க்கு காமன் ரூல்ஸ் என்னன்னா, இது வந்து இன்டிஜர் வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா, அத வந்து பைனரில கன்வெர்ட் பண்ற அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ பைனரிக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு பிட்வைஸ் ஆப்பரேஷன் பண்ண முடியாது. லெஃப்ட் ஷிஃப்டிங் அந்த அது வந்து லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்றது, 0 லெஃப்ட் சைடு ஆட் பண்றது, ரைட் சைடு ஆட் பண்றதுன்னு அது ஒரு கன்ஃப்யூசிங்கா இருக்குதுன்னா, லெஃப்ட் ஷிஃப்ட்னா நம்ம என்ன நம்பர் இருக்கோ அத 2வால மல்டிப்ளை பண்ண ஆன்சர் மாதிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ 500 அப்படின்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா அதோட ரிசல்ட் என்னென்ன வரும்னா, 500 இன்டூ 2 என்ன வருதோ, அதுதான் வரும். ரைட் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, அதே ஆன்ஸர டிவைடட் பை 2 அப்போ 500 டிவைடட் பை 2 என்ன வருதோ, அதுதான் அந்த ஃபைனல் டிவிஷனோட சாரி அந்த ஃபைனல் இன்டிஜரோட ஆன்ஸரா இருக்கும். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் விட ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆப்டிமைஸ்டா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ்லயே கேஸ்கேடிங் கூட பண்ணிக்கலாம். இதுலயே நெஸ்டட் கூட பண்ணிக்கலாம். பிராக்கெட்ஸ் போட்டு பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் நெஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஷிஃப்ட்டும் இருக்கு. எக்ஸாரும் இருக்கு இதுல. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட நாலேட்ஜ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. A ஈக்குவல் டூ 12, B ஈக்குவல் டூ 25. ஆம். அ இது வந்து எக்ஸ்ஆர் ஆப்பரேஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 12ஓட அம் பைனரி என்னன்னு ஃபர்ஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் 25ஓட பைனரி வேல்யூ என்ன? 8 டிஜிட் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்னா 2 வேல்யூ ஆப்போசிட்டா இருந்தா, அதுக்கு ட்ரூத் டேபிள்ல வேல்யூ 1 வரும். 2மே சேமா இருந்துச்சுன்னா 0 வரும். 2 ஆமா 0 எடுத்தாலும் 0 வரும். 2ம் ஆப்போசிட் இருந்தா தான் 1 வரும். அத பார்த்து டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. ஆன்ஸர் 21 வந்திருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் 2 இது வந்து நம்ம இப்போ 7 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னா எப்படி வரும்னா 7க்கு ஃபர்ஸ்ட் பைனரி இது எழுதிக்கோங்க 0000 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 ஒன்று இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணணும். லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன? இங்க இருக்கிற பிட்ஸ லெஃப்ட் சைட் புஷ் பண்ணிட்டு, இந்த சைடு இருக்கிற 0 இங்க வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றப்போ 000 0 111 இந்த இந்த சைடுல இருக்கிற 0 இங்க வந்திருக்கும். அப்புறம் செகண்ட் இன்னொரு டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றப்போ இந்த 0 இங்க வரும். ஃபைனல் ஆன்சர் 00 011100. இது வந்து நம்ம டெசிமல் கால்குலேட் பண்ணா 28 வரும். ஸோ நார்மலா டைரக்ட்டா கூட பண்ணிக்கலாம். இது வந்து இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கேட்ல கால்குலேட் பண்றப்போ ஷார்ட் ஹேண்டா எப்படி பண்ணலாம்னா, லெஃப்ட் ஷிஃப்ட்னா சொல்லியிருந்தேன் அந்த வேல்யூ இன்டூ 2 அப்படின்ட்டு. ரைட் ஷிஃப்ட்னா அந்த வேல்யூ இன்டூ டிவைடட் பை 2. லெஃப்ட் ஷிஃப்ட்னா இன்டூ 2, ரைட் ஷிஃப்ட்னா டிவைடட் பை 2. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் 1ன்னு குடுத்திருந்தா, ஒரு டைம் 2வால மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பிட்ஸ்ங்கிறனால 2 டைம் 2வால மல்டிப்ளை பண்ணணும். 7 இன்டூ 2 14, 14 இன்டூ 2 28. செக் பண்ணீங்கன்னா ஆன்ஸர் 28 தான் வரும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர், கமா ஆப்பரேட்டர பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.